ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நிறைய பேர் இந்த இயரில் நிறைய கஷ்டப்பட்டுருக்கலாம். இந்த வருஷமாவது நல்லபடியாக இருக்கணும்னு எல்லாமே பாசிட்டிவாக மாற்றிட்டு எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னது மேலே குருவி கத்திக்கிட்டு இருக்குது, இங்கே பாருங்களேன். அதெல்லாம் விரட்டிட்டு இருக்கிறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஓடிட்டா. இங்க வாமா, நல்ல பொண்ணு தானே. இங்க வாயேன், இங்க வாமா, என்ஜாய் பண்ணுங்க. என்னதுமா அது? என்னது? சரி, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. சொல்லு, என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. பாய் பாய். பப்பி தானே எல்லாருக்கும்? எல்லாருக்கும் பப்பி தானே? முத்தம் கொடு. प्लेन किस, प्लेन किस, हाथ तोड़ो, हाथ तोड़ो, प्लेन किस. சத்துக்கி சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டேன். சரி வாங்க என்ன குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து சண்டே, நியூ இயர் நாளைக்கு வந்து மண்டே. உங்களுக்கு தெரியும், திங்கட்கிழமை நான்வெஜ் சாப்பிட முடியாது. இன்றைக்கும் சாப்பிட முடியாது. தொடர்ந்து ஒரு புதன்கிழமைக்கு அப்புறம் தான் நான் நான்வெஜ் சாப்பிட முடியும். புதன்கிழமை தான் கருமாதி நடக்குது. அதனால் இன்றைக்கி வந்து பசலிக்கீரை, அதோட தண்டு, உருளைக்கிழங்கு அதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். அங்கே பாருங்களேன் அதோட விதை எப்படி இருக்குன்னு. பூவிலேருந்து காயாக மாறி இப்போ விதையாயிட்டிருக்கு. விதையாச்சு அப்படின்னா நல்ல கருப்பு கலரில் பழம் பழுக்கும். அதை வந்து பழம் பழுத்ததுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். இன்றைக்கி இந்த குழம்பு தான். வேலை எல்லாமே முடிச்சாச்சு. டைம் ஒரு 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். மார்னிங் சாப்பாடு, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் இலை, முட்டைக்கோஸ் கீரை பொரியல், பொய் சாகம், பசலிக்கீரை குழம்பு, உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் சேர்த்து வச்சது. இந்த குழம்பு வந்து நேற்று காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு செஞ்சோம். ஓகே வாங்க சாப்பிடலாம். பாப்பாவோட கையில் ஒரு சின்ன மண்பானை மாதிரி வச்சிருக்கிறா. அது வந்து சித்தி வீட்டிலேருந்து எங்கேருந்து கொண்டுட்டு வந்தான்னு தெரில. நல்ல கறி மாதிரி இருந்தது. அதை கொண்டுட்டு வந்துட்டு இது நல்லா இருக்குதான்னு சொல்லி கேட்டா. அதுக்கு நான் கறியாக இருக்குது வேண்டாம் நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு கொண்டுட்டு வந்து அடிப்பம்பில் உட்காந்து மண் தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணிட்டு இருக்கா. பாருங்க என்ன பண்ணுறம்மா. காமோ வா, என்ன இப்படி டான்ஸ் ஆடுது? எங்க மறுபடியும் தை காம கோரணா. அவளோட வாய் கொஞ்சம் பாருங்க எப்படி டான்ஸ் ஆடுது. ஐயோ, அவ்வளோ சீரியஸா ஒர்க் பண்றாளா? என்ன பண்ணணுமா? காமோ எவ்வளோ வேலை செய்யற? சரி போதும், வாஷ் பண்ண. வா दुई बुझा वो पानी जंकिदन दू. இன்னைக்கு பாப்பா தனியாக இருக்கா, அதனால் நான் அவ கூட சேர்ந்து இருக்கேன். அப்பா சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தால் அவளுக்கு எப்படி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அவள் ஓடணும், நடக்கணும், விளையாடணும். அப்போ தான் அவள் டயர்டாவா, தூக்கம் வரும். சும்மா நீ வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்ன அப்படின்னா அவள் தூங்க மாட்டா, சரியாக விளையாட மாட்டா. அதிகமாக இந்த மாதிரி அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவளை விளையாட விடு, அப்போ தான் நல்லா பசிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க, தூங்கவும் செய்வாங்க. அதனால தான் ஏதோ தண்ணியில் விளையாடல, சும்மா மண் கொஞ்சம் ஈரமாக இருக்கிற இடம் தான், கொஞ்சம் நேரம் விளையாடட்டும், இல்லாட்டி பயங்கரமாக அழுவா. இன்னைக்கு ஒரு நாள் நானே அவளை தண்ணியில் விளையாட வச்சு பார்த்துட்டு இருக்கேன். வீடியோ எடுத்து ஒரு 15 மினிட்ஸில் அவளை நான் வீட்டுக்கு கூப்பிடுறேன். சத்துக்கு கோர்க்கா ஆசை போதும் போதும் எழுதுரி, அங்க போய் விளையாடலாம்.
டைம் இப்போ ஒரு 3 மணி இருக்கும். நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். ஒரு 2, 3 சப்ஸ்கிரைபர் இப்போ ரீசெண்டா என்னோட மேக்கப் லுக் கேட்டிருந்தீங்க. வின்டர் சீசனுக்கு எப்படி நான் மேக்கப் பண்றேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு இந்த தலைவலி ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆலோவேரா கொஞ்சமா அதுதான் மாய்ஸ்சரைசரை நான் யூஸ் பண்ணேன். நல்லா இருந்தது. ஆனால் இந்த ப்ராப்ளத்துக்கு அப்புறம் நான் ஆலோவேரா யூஸ் பண்ணுறதை விட்டுட்டேன். ரோஸ் வாட்டர் அதுக்கப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லி பவுடர் பான்ஸ் பவுடர் அவ்வளோதான். மற்றபடி நான் வேறு எதுவும் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ வின்டர் சீசனில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஆல்ரெடி அது கொஞ்சம் ட்ரை ஆகுமா, இப்போ வேற வின்டர் சீசன் இன்னமும் ட்ரை ஆகும். அதனால நான் ரோஸ் வாட்டர் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். நிவ்யா தெரியும் நினைக்கிறேன். பெர்ரி பிளாசம் அந்த ஃப்ளேவர் மாய்ஸ்சரைசர். அதுக்கப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லி பான்ஸ் பவுடர். இப்போ நான் எப்படி மேக்கப் போடுறேன்னு பாருங்கள். கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அங்கே மொபைலில் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் கண்ணாடியை வச்சு பார்த்துக்கிறேன். மொபைலை வச்சு எனக்கு சரியாக யூஸ் பண்ண தெரியல. கண்ணில் யூஸ் பண்ணக்கூடாது. ஐஸுக்கு கீழே, நோஸில், அதுக்கப்புறம் நெத்தியில். யாருக்கு எந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக வெள்ளையாக இருக்குமோ அந்த இடத்துல நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் ஆயில் யூஸ் பண்ணேன். ஆனால் ஆயில் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பிளாக் ஆகுற மாதிரி இருக்குது ஃபேஸு. அதனால தான் மாய்ஸ்சரைசருக்கு மாறிட்டேன். இப்போ நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபேர் அண்ட் லவ்லி. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தீங்க பியூட்டி பார்லர் போய் வீடியோ போட சொல்லி. நான் தமிழ்நாட்டிலே பார்லர் போகவே இல்லை. இங்கே வந்து கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும். என்ன அப்படின்னா நான் வந்து தமிழ் பொண்ணுங்க. எங்கே ஒரு கோவிலாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் என்னோட நேம் கேட்டுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலோ, இல்லை என்னோட பேச்சு கேட்டுட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, நீ எந்த ஊர், உங்கள் அப்பாவோட வீடு எங்கன்னு சொல்லி முதல்ல கேட்பாங்க. சொல்லிட்டேன் அப்படின்னா தமிழ் பொண்ணு அப்படிங்கும்போதே மூஞ்சியெல்லாம் சுழிச்சிடுறாங்க. அவங்களோட பிஹேவியரே ஒரு மாதிரி இருக்குது. அதை விட பார்லர் வந்து அதிகமாக பொண்ணுங்க தான் போக முடியுமா? ஹஸ்பண்ட் சப்போர்ட்டோட வேறு எங்கே வேணாலும் போகலாம். பார்லர் அப்படிங்கிறப்போ அவங்க உள்ளே வர முடியாது. நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. எனக்கு ஒரு ஆள் சப்போர்ட்டாக நான் பார்லருக்கு போக முடியாது ஹஸ்பண்ட் இல்லாமல். அதை பற்றி யோசிக்கிறேன். என்னோட ஹஸ்பண்டோட சிஸ்டர் வந்து இப்போ தான் ஒரு 10 டேஸ் லீவுக்காண்டி இங்கே வந்திருக்காங்க. அவளும் ஒரு 3 நாளில் கிளம்பிடுவா. பார்க்குறேன். அவளும் இது வரைக்கும் பார்லர் போனதே இல்லை. நிறைய பேர் நீங்கள் நினைக்கலாம் என்னோட ஐப்ரோஸ் வந்து இது நேச்சர். நான் ஒரு நாள் கூட ஐப்ரோ ட்ரிம் பண்ணதே இல்லை. நேச்சராக தான். மற்றபடி ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் எப்போதுமே ஹோம் ரெமெடிஸ் வச்சு தான் நான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன். ஒரு நாள் கூட பார்லர் போனதே இல்லை. உங்களுக்காண்டி எப்பயாவது டைம் கிடச்சிது அப்படின்னா ஹஸ்பண்டோட அக்கா வந்ததுக்கப்புறம் இல்லாட்டி அவங்களோட சிஸ்டரை வச்சே நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் 100% அங்கே போய் அவங்கக்கிட்ட பேசி இந்த மாதிரிலாம் நடக்குமா என்னன்னு தெரியாது. பார்க்கலாம் அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு. சில பேர் நினைக்கலாம் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க, நீங்கள் யூடியூபர் தானே, அதுக்கு கூடவா ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். நான் வந்து என்னோட சப்ஸ்கிரைபரை பொறுத்தளவுக்கு தான் ஒரு யூடியூபர். இங்கே வந்து சும்மா ஒரு மருமகள் தான். அப்படிங்கிறப்போ என்னதான் ஒரு வீடியோவை எடுத்தாலும் தமிழ் பொண்ணு அப்படிங்கிறப்போ இங்கே வந்து இப்போ நம்ம ஊரில் எப்படி சில பேர் ஒடிசா பசங்களா இருக்கட்டும், ஹிந்தி பசங்களா இருக்கட்டும் வெறுக்கிற மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி தான். தமிழ் பொண்ணு அப்படிங்கும்போது ரெஸ்பான்ஸும் வேறு மாதிரி இருக்குது, பிஹேவியரும் வேறு மாதிரி இருக்குது. அதனால எனக்கு அவ்வளவா நான் ஃபங்க்ஷன் போகிறதே விட்டுட்டேன் தெரியுமா? இப்போ கூட மாமியாரோட அப்பா இறந்துருக்காங்கல்ல, அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன வேண்டான்னு சொல்லிட்டாங்க என்னோட ஹஸ்பண்ட். எனக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் போவேன் நார்மலாக அவங்க என்னென்ன வேலை சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்வேன். இருந்தாலும் எல்லாரும் பார்த்து ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஏன் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ குழந்தை இருக்குது, அது வந்து நம்மளோட ஒடிசால தான் இருக்கும், அது வந்து இங்கே இருக்கிற குழந்தைங்க மாதிரி தான் இருக்கும், அப்படிலாம் நினைக்க மாட்டேங்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் தமிழ் பொண்ணு தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் சிஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த வீடியோவுமே கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாளாக இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இதை ஷேர் பண்ணாலும் என்ன ரிப்ளை வரும்னு தெரியல. பட் யோசிக்கணும். இருந்தாலும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல, அதுக்காண்டி கொஞ்சமாக ஃபேர் அண்ட் லவ்லி எடுத்துருக்கேன். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியே இங்கே பாருங்கள் எனக்கு பிம்பிள் வந்துருச்சு. வெயில் காலத்தில் வெயில் சீசன் அதனால் பிம்பிள் வரும். குளிர் காலத்தில் ட்ரை ஆகுது அதனால் பிம்பிள் வரும். ஐயோ என்ன சொல்கிறது.
நம்ம ஃபேர் அண்ட் லவ்லி அதிகமா யூஸ் பண்ணாலும் வேர்க்கும். நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் அதிகமா இருக்கிற இடத்துல இருக்கும்போது நான் கழுத்துல யூஸ் பண்ணிப்பேன். நெறைய பேரு மூக்கு குத்துனதுக்கு நெறைய சொல்யூஷன் சொல்லியிருந்தீங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணணும். அப்புறம் 2, 3 ரெமெடீஸ்லாம் சொல்லியிருந்தீங்க. என்னோட அம்மா சொல்லியிருந்தாங்க. அது யூஸ் பண்ணா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மம்மீஸ். எனக்காண்டி ஹெல்ப் பண்ணதுக்கு. ஒரு 8 டேஸ்ல சரியாகும்ன்னு சொல்றாங்க. இது வந்து கொஞ்சம் புதுசு தானே கம்பி யூஸ் பண்ணியிருக்கிறது. பார்க்கலாம் சரியாகுமா இல்லையான்னு. அதே மாதிரி ஒரு சித்தி சொன்னாங்க. ஒரு டேப்லெட் ஒண்ணு சாப்பிட சொல்லி. சாப்பிட்டேன் அப்டின்னா, அது வந்து அங்க சீல் வராது, புண்ணு ஆகாது, சரியாகும்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் சாப்பிடணும். அதையும் சாப்பிடும்போது உங்களுக்கு ஷேர் பண்றேன். எப்டி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றேன் நைட்டு தூங்கும்போது. ஆனாலும் வலிக்குது. இப்ப ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணியாச்சு. முன்னாடி இருந்தத விட கொஞ்சம் சேஞ்சா இருக்கும்னு நெனைக்கிறேன். பாண்ட்ஸ். ரொம்பலாம் டைம் ஆகாது. சீக்கிரமாவே முடிச்சிடலாம். வீடியோக்காண்டி இந்த டவல் யூஸ் பண்றேன். இல்லாட்டி நான் எப்போதுமே என்னோட சாரி முந்தான இருக்கு தெரியுமா? அதுல தான் சும்மா தொட்டு யூஸ் பண்ணுவேன். கையில நான் அதிகமா யூஸ் பண்ணதில்ல. திட்டு திட்டா இருக்கும். முன்னாடி அதே வீடியோல சொன்ன மாதிரி தான் பவுடர் எப்போதுமே யூஸ் பண்றோம் அப்டின்னா, இந்த மாரி ரவுண்ட் ஷேப்ல யூஸ் பண்ணணும். ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க, நீங்க காஜல் யூஸ் பண்ணா அழகா இருக்கும். ஐலைனர் ஒரு நாள் யூஸ் பண்ணி காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஐயோ! அதெல்லாம் நான் லைஃப்ல யூஸ் பண்ணுவேனா என்னன்னு கூட நான் யோசிக்காத ஒரு விஷயம். உங்களுக்காண்டி கண்டிப்பா ஒரு நாள் எனக்கு சத்தியமா யூஸ் பண்ண தெரியாது. என்னோட நாத்தனார்லாம் யூஸ் பண்ணி பழக்கம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அவங்களே ஒரு நாள் யூஸ் பண்ண சொல்லி, அந்த பேய் முகத்த உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா இடமும் பவுடர் இருக்கு. இந்த குங்குமம் இருக்கு தெரியுமா? அங்க மட்டும் பவுடர் இல்ல. அவ்வளோதான். பவுடர் யூஸ் பண்ணி முடிச்சுட்டேன். இப்பயே கொஞ்சம் பேய் மாதிரி தான் தெரியுது கேமரால. நெக்ஸ்ட் பொட்டு. நம்ம ஊர் பொட்டு. எப்படி தெரியுமா? இங்க பாருங்க. இங்க வந்து பியூர் ரெட் கலர்ல இருக்கும். ஆனா நம்ம ஊர் பொட்டு வந்து நடுவுல வந்து ரெட் கலர், அவுட்லைன்ல வந்து பாருங்க பிளாக் கலர் இருக்கு. இத பார்த்தோனே ரொம்ப மிஸ் பண்ண ஒரு ஃபீல் தெரியுமா? அதனால உடனே வாங்கிட்டேன். முடிஞ்சிருச்சு. இதுதான் லாஸ்ட். ம். இதுக்கப்புறம் லிப் பாம். நான் யூஸ் பண்றது வந்து இங்க பாருங்க. போரோ பிளஸ் வாசோ கேர். இதுதான் யூஸ் பண்ணுவேன். டெய்லி வேஸ்லின் நான் நைட்டு தூங்கும்போதும் யூஸ் பண்ணுவேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும், காலையில எழுந்திரிச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணுவேன். வீடியோ எடுக்கும்போது எப்போதுமே ஃபேஸ் வாஷ் பண்ணுவேனா, அப்பயும் யூஸ் பண்ணுவேன். இது மட்டும் இல்லாம இருக்கவே முடியாது. ஏன்னா, எனக்கு அதிகமா இங்கெல்லாம் வெடிக்கிறத விடயே இந்த இடத்துல தெரியுமா? இங்க வெடிக்கும். அதெல்லாம் வாய ஓப்பன் பண்ணி சாப்பிடவே முடியாது. அப்படி கஷ்டமா இருக்கும். இன்னொன்னு இங்க வந்து எனக்கு மாமியார், மாமனார் சொன்ன ஒண்ணு உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இங்க வந்து நம்ம ஒரு ஆயில்மெண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல விபூதி யூஸ் பண்ணாலும் சரி, நீங்க சந்தனமே யூஸ் பண்ணாலும் சரி, ஆள்காட்டி விரல் வந்து யூஸ் பண்ணக்கூடாதாம். அது வந்து பாய்சன் விரல்னு சொல்றாங்க. இதுல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணாலும், ஒரு புண்ணுக்கே இப்போ ஒரு ஆயில்மெண்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னு, அது வந்து சரியாகாதாம். அது இன்னமும் எக்ஸ்ட்ரா ஆகும். இது வந்து பாய்சன் விரல்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லி சொல்லி பழகி நான் ஒரு ஆயில்மெண்ட்டா இருக்கட்டும், இல்ல இந்த மாரி லிப் பாமா இருக்கட்டும், எப்போதுமே பாம்பு விரல்ல தான் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணிட்டேன். அதிகமா யூஸ் பண்ணாலும் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணோம் அப்டின்னா கேவலமா இருக்கும். அப்புறம் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்னோட லிப்ஸ்டிக் நேம். இது வந்து ₹50 வி ஸ்மார்ட் மேட்டி லிப்ஸ்டிக். நல்லாருக்கும். யூஸ் பண்ணி இப்ப லைட்டா யூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கத்துல கண்ணாடி எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி நம்மளால எவ்ளோ முடியுமோ அவ்ளோ சிரிக்கணுமா. ஒரு வீடியோல பார்த்து கத்துக்கிட்டேன். இந்த மாரி இந்த மாதிரி நல்லா சிரிச்சுட்டு யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இன்னமும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க.
எப்போதுமே நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது மேல் உதடு கொஞ்சம் அதிகமாவே கருப்பா இருக்குமா, அதனால அங்க மட்டும் கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணுவேன். கீழ வந்து நார்மலா தான் யூஸ் பண்ணுவேன். என்னோட மேக்கப் லுக் முடிஞ்சது. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் குளிச்சுட்டு வர்ற டைம்ல பாப்பா வேற எழுந்திரிச்சிட்டாளா, பயங்கர அழுக. அதனால நான் சாப்பிட்டுட்டேன். இப்போ வந்து நான் குங்குமம் யூஸ் பண்ண மாட்டேன். அவ்வளோதான் என்னோட மேக்கப் லுக். இதுதான் என்னோட வின்டர் சீசன்ல நான் மேக்கப் பண்றது. இன்னொன்னு நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நெறைய பேரு பாடி லோஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனா அது என்னன்னு தெரியல. என்னோட பாடிக்கு நான் பாடி லோஷன்ஸ் யூஸ் பண்றதில்ல. தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். நான் ஒண்ணு வாங்கியிருந்தேன். அத பத்தி உங்ககிட்ட சொல்றேன் வாங்க. ₹80ல வயோலின் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பாடி லோஷன் ஸ்கின் கிரீம் வாங்கியிருந்தேன். ஆனா அது நான் யூஸ் பண்ணா என்னன்னு தெரியல. சடனா நல்லா இருக்கு. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஆனா ஒரு 5 நிமிஷத்துல மறுபடியும் ஒரு மாதிரி இன்னும் சுருங்குற மாதிரி தெரியுது. எனக்கு என்னவோ லோஷன் செட் ஆகல. இப்ப நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி டிஃபரெண்ட்டா இருக்குன்னு பாருங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஆயிலும் யூஸ் பண்ணல. எதுவுமே யூஸ் பண்ணல. இப்போ வந்து கை இப்படி இருக்கு. நான் கொஞ்சமா யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. யாருமே இல்ல. வீடியோ நான் மட்டும் தான் எடுக்கிறேனா, அதனால யூஸ் பண்றது என்னால காமிக்க முடியல. இங்க பாருங்க. இப்போ அந்த கிரீம் கொஞ்சமா யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க நீங்க டிஃபரெண்ட் பாருங்க. அதுவே 5 நிமிஷத்துல எப்படி மாறுங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு சொல்றேன். இப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க வந்து யூஸ் பண்ணல. சேஞ்சஸ் தெரியுதுங்களா? ஆனா அது ஒரு 5 நிமிஷத்துல அப்படியே மாறிருது. இங்க வந்து ரேகை எல்லாம் தெரியிற மாரி ஒரு மாரி சுருக்கமா இருக்கும். இங்க வந்து இந்த சைடு வந்து அவ்வளவா அப்படி தெரியல. லைட் வச்சு தான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இங்க பாருங்க. ஒரே மாதிரி இருக்கிற மாரி ஃபீல் ஆகுதுங்களா உங்களுக்கு? யூஸ் பண்ண இடமும், யூஸ் பண்ணாத இடமும் ஒரே மாதிரி இருக்க மாரி எனக்கு தோணுது. சுருக்கமே அப்படியே தெரியுதுங்களா? இங்க பாருங்க. அதனால தான் எனக்கு வந்து பாடி லோஷன் செட் ஆகல என்னோட பாடிக்கு. அதனால நான் எப்போதுமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நெறைய பேருக்கு சன்ஸ்கிரீனா இருக்கட்டும், இல்ல ஃபவுண்டேஷனா இருக்கட்டும், இல்ல மாய்ஸ்சரைசர் கிரீம் கூட அவங்கவங்க ஸ்கின் டைப்புக்கு தனியா நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம் அப்டின்னா தான் செட் ஆகும்னு நெனைக்கிறேன். அது வந்து எனக்கு எதுல எக்ஸ்பீரியன்ஸ் அப்டின்னா சன்ஸ்கிரீன்ல. நான் வந்து பதஞ்சலி சன்ஸ்கிரீன் நான் ஒண்ணு யூஸ் பண்றேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் தெரியுமா? அது வந்து வெயில்ல போகும்போது தான் அத நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு வேள கொஞ்சம் வேர்த்துருச்சு அப்டின்னா, வெள்ள வெள்ளையா பேய் மாதிரி ஒரு நாள் ஆயிட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் பயங்கரமா சிரிச்சுட்டாரு. அதுலருந்து நான் அந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதே இல்ல. ஒருவேள உங்களுக்கு யாருக்காவது சன்ஸ்கிரீன் வேணும் அப்டின்னா, கண்டிப்பா உங்க ஸ்கின் டைப் ட்ரை ஸ்கின் அப்டின்னா அதுக்கு தனியா இருக்குது. ஆயில் ஸ்கின் அப்டின்னா அதுக்கு தனியா இருக்கும். யாருக்கிட்டயாவது தெரிஞ்சவங்க கிட்ட சஜெஸ்ட் பண்ணிட்டு, இல்லாட்டி நீங்களே செக் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஓகே. வின்டர் சீசனோட மேக்கப் லுக் இதுதான். இன்னைக்கு வீடியோவும் அவ்வளோதான். ஈவினிங் ஆயிடுச்சு. வாசலெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு, சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும்போதே தான் நான் வீடியோ எடிட் பண்ணணும். ஒன்ஸ் அகைன் அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர். எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு சொல்லிட்டு நம்பி பாசிட்டிவா இருங்க. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்டின்னா, ப்ளீஸ் லைக், ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க் யூ. பாய்.